திருவள்ளுவரின் திருக்குறள். அறத்துப்பால். வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தலென்றுணரற் பாற்று. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. குறளின் பொருள். மழை பெய்வதால்தான் இந்த உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையை அமிர்தம் என்று உணர வேண்டும். அந்த அருமையான குறளுக்கு ஏற்ற ஒரு கதை இதோ. சோழபுரம் என்ற ஒரு செழிப்பான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் வயல்கள் எப்போதும் பசுமையாகவும் குளம் எப்போதும் நீராலும் நிரம்பியிருக்கும். ஆனால் ஒரு வருடம் மழையே பெய்யவில்லை. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாயின. வானம் மேகங்களைக் காணாமல் வெறிச்சோடிப் போனது. விளைவு, ஏரி குளம் கிணறுகளெல்லாம் வற்றி நிலம் பாளம் பாளமாக வெடித்தது. பச்சை பசேலென இருந்த வயல்களெல்லாம் காய்ந்து கருகிப் போயின. கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணீரோ தின்ன புல்லோ இல்லாமல் மெலிந்து போயின. கிராம மக்கள் குடிநீருக்காக காத தூரம் நடந்து வறண்ட ஊற்றுகளில் சுரக்கும் சொட்டு நீரையும் சேகரிக்க வேண்டியிருந்தது. மக்களின் முகத்தில் மகிழ்ச்சி மறைந்து கவலையும் பசியும் குடியேறியது. அந்த கிராமத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் தினமும் வானத்தை பார்த்து கையேந்துவார். இளைஞர்கள் சிலர் அவரிடம், தாத்தா, இனிமேல் பார்த்து என்ன பயன், இந்த பூமி செத்துவிட்டது என்று விரக்தியுடன் சொல்வார்கள். அதற்கு அந்த பெரியவர், இல்லை குழந்தைகளே, நம் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்ப தேவலோகத்து அமிர்தம் ஒன்று வானிலிருந்து வரவேண்டும். அதுவரை பொறுத்திருப்போம் என்பார். ஒரு நாள் மாலை திடீரென வானம் கருத்து குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. மக்கள் ஆவலுடன் வெளியே வந்து பார்த்தனர். அப்போது நீண்ட நாட்களுக்குப் பிறகு வானிலிருந்து முதல் மழைத்துளி அந்த காய்ந்த மண்ணில் விழுந்தது. அந்த நொடியில் எழுந்த மண் வாசனை ஊரையே உயிர்ப்பித்தது. தொடர்ந்து தாரை தாரையாக மழை கொட்டத் தொடங்கியது. கிராம மக்கள் அனைவரும் மழையில் ஓடி வந்து நனைந்தனர். குழந்தைகள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். பெரியவர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர்கள் அந்த மழைநீரை கைகளில் ஏந்தி குடித்தனர். அது வெறும் ஈராக அல்ல, அவர்களுக்கு உயிரை கொடுக்கும் அமிழ்தமாகவே இருந்தது. சில நாட்களில் அந்த கிராமமே புத்துயிர் பெற்றது. நீர்நிலைகள் நிரம்பின. காய்ந்த நிலம் மீண்டும் பசுமையாக மாறியது. மக்கள் நம்பிக்கையுடன் உழவு பணிகளைத் தொடங்கினர். சோழபுரம் மீண்டும் செழிப்பானது. அப்போது அந்த இளைஞர்கள் பெரியவரிடம் வந்து, தாத்தா, நீங்கள் சொன்னது சரிதான். வானிலிருந்து பெய்தது வெறும் மழையல்ல, அது இந்த உலகத்தையும் எங்களையும் வாழ வைக்கும் உண்மையான அமிர்தம் என்றனர். கதையின் நீதிக் கருத்து. தேவர்கள் அமிழ்தத்தை குடித்து சாகாவரம் பெற்றது போல் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மழையாகிய அமிழ்தத்தைப் பெற்றே உயிர் வாழ்கின்றன. எனவே மழையின் மதிப்பு அமிழ்தத்திற்கு இணையானது என்பதே இக்குறள் நமக்கு உணர்த்தும் பேருண்மையாகும். ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.